ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மணி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அதிலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. மிஸ்டர் ஜிகே அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. மெடிடேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தாரு. அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. அதில் ஒரு கேள்வியுமே கேட்டிருப்பார். அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. ஆக்சுவலி ஆடியோன்னு வைங்களேன். ஆக்சுவலாக அவர் போட்டு ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவே நான் திரும்பி அது ரிப்ளை போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ டைம் டிலே ஆயிடுச்சு. அதனால் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் ஆக்சுவலாக நான் முன்னாடி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த எல்லா விஷயங்களையும் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் விஷயங்கள் மெடிடேஷன் வழியாக. இந்த மெடிடேஷனில் எந்த ஒரு ரிசர்ச்சுமே பண்ணல அப்படின்னா நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. இது எல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாரோ ஒருத்தங்க ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. அதை நான் நம்புகிறேன், இது ப்ரூவன், இது 100% ப்ரூவன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆடியன்ஸாக இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிசர்ச் இல்லை ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். இப்போது ஒருத்தங்க ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மள மாதிரி சாதாரண மக்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அதுக்கான ஃபண்டு நமக்கு கிடைக்காது. அப்போது ஒருத்தன் அதுக்கு ஃபண்ட் பண்ணணும். அது பின்னாடி மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அப்போது அவன் ஃபண்ட் பண்ணுறான் அப்படின்னா அது எதற்குன்னு இருக்கும். அவன் எதுக்கு ஃபண்ட் பண்ணுறான் அப்படின்னா அதை வச்சு அவன் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபண்ட் பண்ணுவான். அப்போது இந்த மெடிடேஷன் பற்றி ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மெடிடேஷன் இங்கே அவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்லை. ஆனால் ஃபாரினில் அது மிகப்பெரிய மார்க்கெட். ஏன்னா மனுஷங்க எல்லோரும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஃபாரினில் இருக்கவங்களாம் டெய்லி ஜிம்முக்கெலாம் போவாங்க. ஆனால் அவங்க சில பேர் உடல் அளவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே மனதளவில் வீக்காக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட கல்ச்சர் அப்படியே அவங்க தனிமையாக போயிடுறாங்க. ட்ரக்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ரொம்ப டிப்ரெஸ்டான ஸ்டேட்டில் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களால் அவங்க ஒரு இடத்த நோக்கி தள்ளப்படுறாங்க. அது என்னென்னா மெடிடேஷன். அப்போது மெடிடேஷன் உண்மையாலே ஒரு இதுவாக இருக்கணும். அந்த மெடிடேஷனை சொல்லித்தரத்துக்கு ஏகப்பட்ட ஆப்ஸ் அங்கே இருக்குது. ஏகப்பட்ட இந்த ஆப்ஸுக்குன்னு $100 $200 அப்படிங்கிற மெம்பர்ஷிப்பெல்லாம் இருக்குது. நிறைய கிளாஸஸ் இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது அங்கே பூம் ஆகிட்டு இருக்குது இப்போதைக்கு. அப்போது இந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணத்தான் செய்வாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக மற்ற விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பொய்ன்னு நம்மளால் சொல்லிட முடியாது இல்லையா? எதுவாக இருந்தாலும் லாஜிக்காக யோசிச்சு பார்க்கணும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம பேசணும். ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் அதை பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டென்ட் போடணும். அப்படி கண்டென்ட் போட்டால் தான் அவங்களுக்கு காசு கிடைக்கும். அப்போது மேலோட்டமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை மட்டுமே அவங்க பண்ணிடுவாங்க. உள்ளே எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, ரிசர்ச் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துலேருந்து படித்து இன்னொரு இடத்துல சொல்லிடுவாங்க. அப்போது ஒருத்தன் எழுதுனா பாருங்கள், அவன் மூஞ்சி உங்களுக்கு தெரியாது. ஆனால் சொன்னால் பார்த்தீங்களா, அவன் மூஞ்சி உங்களுக்கு தெரியும். அவன் தான் ஹீரோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் அப்படின்னா நீங்கள் கிடையாது, ஜென்ரலான மக்கள். இல்லை நடுவில் அந்த ப்ரமோஷன் வர குக்கு எஃப்எம் எல்லாத்துக்கும் வந்துடுது. அங்கே என்ன ஒரு புக்கை ப்ரமோட் பண்ணுறாங்களோ அந்த புக் சார்ந்த கண்டென்ட் இல்லை, அந்த கண்டென்ட்டுக்காக அந்த புக்கு எடுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் உள்ள சுற்றி இருக்க அரசியலோ இல்லை சுற்றி இருக்கிற விஷயங்களோ இதுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வேறு லெவல் போக முடியும். அண்ட் மெடிடேஷன்னா அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிடேஷன் அதையுமே தாண்டி. மெடிடேஷனால் ஒருத்தங்களை ஃபோக்கஸ்டாக வச்சுக்க முடியும், ஹாப்பியாக வச்சுக்க முடியும், அவங்களோட வாழ்க்கையை கூட இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அது எல்லாமே முடியும். அது மட்டும்தான் முடியுமா அப்படின்னா இல்லை, அதையும் தாண்டி உங்களோட சப்கான்ஷியஸ்குள்ளே போக முடியும். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த உலகத்தில் மூளை அவ்வளோ பெருசு, மெமரி அப்படிங்கிறது அவ்வளோ இருக்குது. ஆனால் மூளையில் இவ்வளோ மெமரி இருக்குது அப்படின்றப்போ அந்த மெமரிக்கு இப்போது இருக்கிற வாழ்க்கை ஒரு 100 வருஷம் வாழ்கிறீங்க அப்படின்னு வைங்களேன், அது தேவையா அப்படின்னா அதை தாண்டி மூளை இருக்குது. ஏன்னா இந்த 100 வருஷத்தை ஒன்று கூட விடாமல் ரெக்கார்ட் பண்ணால் கூட அதை தாண்டி மூளையில் இருக்குது. அப்போது அந்த மூளையில் என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் ஆகாஷிக் ரெக்கார்ட் நடக்கிறது, நடக்க போகிறது எல்லா விஷயங்களும் உங்கள் மூளையில் ஆல்ரெடி இருக்குது. அதை சில பேரால் ஆக்சஸுமே பண்ண முடியுது. இதை தாண்டி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், டைம் ட்ராவல், டெலிபதி, ஹிப்னாட்டிசம், லா ஆஃப் அட்ராக்ஷன் போன்ற பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே தியானம் பண்ணும்போது புரிய வந்துச்சுன்னா
அவ்வளோ அறிவு வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய முரண். நமக்கு இதை பற்றி புரிய வந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம், அதை நோக்கி நம்ம போக மாட்டோம், அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படிங்கிறது தான். ஓகே, மிஸ்டர் ஜிகே அவர்கள் வந்து கடைசியில் ஒரு கேள்வி கேட்டிருப்பார். நான் மெடிடேஷன் பண்ணல, மெடிடேஷனு சாதாரண ஒரு மெடிடேஷன் எனக்கு தெரியும், ஆனால் அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக பண்ண முடியும், நான் பிகினராக இருந்து நான் எப்படி எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி அந்த கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோவாகவே போட்டோம். ஒரு பிகினராக நீங்கள் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இது தான். ஃபஸ்ட்டு 4 3 2 HZ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போடுங்க. ஓகேவா? ஹெட்ஃபோன் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஹோம் தியேட்டர் இருந்ததுன்னா அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மியூசிக்கை போடுங்க. எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த மியூசிக்கை கேளுங்க. இதுதான் நம்பர் 1. பிகினர் ஸ்டேஜில் இதுதான் தேவைப்படும். எப்போல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பாட்டு கேட்பீங்க, நான் சும்மா இருக்கும்போது பாட்டு கேட்பேன், பாட்டை விட்டுருங்க, இந்த மியூசிக்கை கேளுங்க. இந்த மியூசிக்கை கேட்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே காமாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களோட எண்ணங்கள், பழைய எண்ணங்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஜஸ்ட்டு கவனிங்க, ஃபீல் பண்ணாதீங்க, அது வந்து போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இந்த மியூசிக்கை ஒரு மாதம் வரைக்கும் எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் கேட்கலாம். எவ்வளோ நாள் கேட்கணும், எவ்வளோ டைம் கேட்கணும், எந்த ஒரு கணக்கும் கிடையாது, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம். மெடிடேஷன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்ம மைண்டை புரிஞ்சிக்கிறது மட்டும்தான். அதை மைண்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்ணை மூடி அதை கவனிக்கணும். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லுவாங்க, நம்ம மைண்ட் அப்படிங்கிறது ஒரு குரங்கு மாதிரி அப்படின்ட்டு. குரங்கு ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தவிட்டே இருக்கும். அப்படி தவாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், உட்காந்து அந்த குரங்கியே பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லா இடத்துலையும் தவிட்டு கடைசியாக உங்கள் கால் முன்னாடியே வந்து உட்காந்துக்கும், என்ன இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்போது நீங்கள் உங்கள் பிரெத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பிரெத்தை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட எண்ணங்கள் வரும், அப்படி இப்படின்னு ஓடும், குரங்கு மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி குதிக்கும்போது அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஆனால் ஃபோக்கஸ் உங்களோட பிரெத்தில் இருக்கணும். வந்துச்சு அப்படின்னா வரட்டும், எண்ணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். எப்போனாலும் உங்களோட எண்ணத்துக்கூடயே உங்களோட ஃபோக்கஸும் போயிடும். இந்த சமயத்தில் மறுபடியும் வந்து உங்களோட பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இது பழகி போயிடும். இது பழகிடுச்சு அப்படின்னா உங்களோட பிரெத்துக்கு பயங்கர ஃபோக்கஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் பயங்கர ஃபோக்கஸ் டெஸ்ட். இதில் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களோட எனர்ஜி இருக்கும். பிரெத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது எல்லா உடம்பில் இருக்க எல்லா எனர்ஜியும் பிரெத்துக்கு வந்து நிற்கும். பிரெத்துக்கு வந்து நிற்கும்பொழுது இந்த ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் அந்த இடத்துல உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். இது நார்மலாக இது மட்டும் கிடையாது. நீங்கள் யாரோ ஒருத்தவங்களை நினைக்கிறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த எனர்ஜியும் அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு பொருளை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த எனர்ஜியும் அங்கே இருக்கும். அப்போது எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க அப்படின்னா கூட ஒட்டுமொத்த எனர்ஜியும் அங்கே யோசிச்சுது அப்படின்னா உங்களோட மூளை வேறு லெவலில் ஷார்ப்பாக இருக்கும். அந்த இடத்துல என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லா விஷயத்தையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லையோ இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயோ கேளுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். கமெண்ட்ஸில் கேட்டிங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அடுத்தடுத்து உங்களுக்கான பதிலையும் அவங்களே கூட சொல்லிடுவாங்க. அண்ட் மீண்டும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.